ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் ஆடி கிருத்திகை திருவிழா. திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் பட்டு வஸ்திரங்களை சமர்ப்பித்த அறங்காவலர் குழு தலைவர். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோயிலில் கிருஷ்ண ஜெயந்தி மகோத்சவம் சிறப்பாக நடைபெற்ற திருமஞ்சனம் மற்றும் ஆஸ்தானம். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயத்தில் ஆடி கடைவள்ளி பூஜைகள் விமர்சையாக நடைபெற்ற லட்சுமி பூஜை. தஞ்சை புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் ஆவணி திருவிழா கொடியேற்றத்துடன் துவக்கம். ஆடி மாத கடைவெள்ளியை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜை. ஆயிரக்கணக்கான பெண்கள் பங்கேற்று வழிபாடு. இன்று ஆடி கிருத்திகையை முன்னிட்டு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமிக்கு பட்டு வஸ்திரம் சமர்ப்பிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஆலயத்திற்கு வருகை தந்த திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் திரு BR நாயுடு அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் அறங்காவலர் குழு தலைவர் மற்றும் அதிகாரிகள் பட்டு வஸ்திரங்கள், பழ வகைகள் ஆகியவற்றை ஏந்தியபடி கோயிலை சுற்றி வலம் வந்தனர். இதையடுத்து ஆலயத்தில் உள்ள ருத்ராட்ச மண்டபத்தில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக எழுந்தருளியிருந்த உற்சவர் ஆறுமுகநாதனுக்கு தேவஸ்தானம் சார்பில் அளிக்கப்பட்ட பட்டு வஸ்திரங்கள் சமர்ப்பித்து ஆரத்தி காட்டப்பட்டது. சென்னை தியாகராய நகரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருக்கோயிலில் கிருஷ்ணாஷ்டமியை முன்னிட்டு உற்சவர் ஸ்ரீ கிருஷ்ணசுவாமிக்கு சிறப்பு திருமஞ்சனமும் அதனைத் தொடர்ந்து ஆஸ்தானமும் சிறப்பாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் அபிஷேக பீடத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ கிருஷ்ணசுவாமியை எழுந்தருளச் செய்து அர்ச்சகர்கள் கலசாராதனை, புண்ணியாக வாச்சனம் உள்ளிட்ட முறைப்பாடுகளோடு பூஜைகளை துவக்கினர். கையில் வெண்ணெய் ஏந்தி நர்த்தன கோலத்தில் நின்றருளிய ஸ்ரீ கிருஷ்ணசுவாமிக்கு நீராஜனம் சமர்ப்பித்து தூப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டியதும் அபிஷேகத்தை துவக்கினர். சங்கநிதி, பத்மநிதி மற்றும் சங்கு வழியாக பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு உற்சவருக்கு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து குங்குமப்பூவால் திலகமிட்டு துளசி மாலை அணிவித்து ஸ்ரீ கிருஷ்ணசுவாமிக்கு தூபத்துடன் தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பின்னர் சகசிரதாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். இதைத் தொடர்ந்து அலங்கார பிரியனுக்கு பட்டாடை கட்டி ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்யப்பட்டது. தொடர்ந்து அட்சதையால் அர்ச்சனை செய்து மங்கள வாத்தியங்கள் முழங்க கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பிறகு ஸ்ரீமத் பாகவத மகாத்மியம் பாராயணம் செய்யப்பட்டதும் உற்சவமூர்த்திக்கு மகாமங்கல ஆரத்தி காண்பித்து ஆஸ்தானம் நிர்வகிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஆலய அதிகாரிகள், அர்ச்சகர்கள், பக்தர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சென்னை GN செட்டி சாலையில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருக்கோவிலில் ஏராளமான பெண்கள் பங்கேற்ற லட்சுமி பூஜை சிறப்பாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயாரை தங்க தாமரை பீடத்தின் மேல் குருவிருக்கச் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். அபயமும் வரதமும் காட்டி அமர்ந்திருந்த செல்வத் திருமகளுக்கு புதுப்பட்டு சேலை கட்டி காசு மாலை, நீலநாயக்க பதக்கத்துடன் எம்பெருமான் பதக்கமும் நிறுத்தி கிரீடத்துடன் வெள்ளிக் கவசங்களும் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். இருபுறம் கஜங்கள் சேவிக்க ஸ்ரீ கஜலட்சுமியாக ஸ்ரீஹரி பத்தினி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். தாயார் முன்பு அர்ச்சகர்கள் கலச பிரதிஷ்டை செய்து புண்ணியாக வாச்சனம், கலசாராதனை உள்ளிட்ட முறைப்பாடுகளோடு பூஜைகளை துவக்கினர். பின்னர் பக்தர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் அர்ச்சகர் ஸ்ரீ சடாரிக்கு அஷ்டோத்திர நாமங்களை கூறியபடி குங்குமத்தால் அர்ச்சனை செய்து பெண்களும் பக்தியுடன் குங்குமம் கொண்டு மனமுருக வேண்டி அர்ச்சனை செய்து வழிபட்டனர். தொடர்ந்து தாயாருக்கு நைவேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டு நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க கற்பூர ஆரத்தி காண்பித்தனர்.
தஞ்சையை அடுத்த புன்னைநல்லூரில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு மாரியம்மன் கோவிலில் ஆவணி பெருவிழா துவக்கமாக கொடியேற்றும் வைபவம் நடைபெற்றது. கொடியேற்றத்தை முன்னிட்டு கொடிமர வளாகத்தை வண்ணமலர் தோரணங்களால் சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். மங்கள வாத்தியங்கள் முழங்க அம்மன் திருவுருவம் பொறித்த பட்டத்தை கொடிமரத்தில் ஏற்றி கம்பத்திற்கு தர்ப்பை புல்லுடன் பட்டு வஸ்திரம் கட்டி அலங்கரித்தனர். பிறகு கொடிக்கம்பத்திற்கு மந்திர உச்சாடனங்களுடன் ஆரத்தி காட்டப்பட்டது. உற்சவர் அருள்மிகு புன்னைநல்லூர் மாரியம்மன் சர்வலங்காரத்துடன் மேடை மீது எழுந்தருளியிருக்க திரளான பக்தர்கள் தரிசிக்க கொடிமரத்திற்கு பஞ்சதீப ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து உற்சவரை கேடயத்தில் அமர்த்திக் கொண்டு கோயிலை சுற்றி சிறிய பல்லாக்கில் அஸ்திரதேவி முன்னே செல்ல மங்கள வாத்தியங்களுடன் வலம் வந்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரையில் அமைந்திருக்கும் ஸ்ரீ கோபாலகிருஷ்ண சுவாமி திருக்கோயிலில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவையொட்டி உற்சவருக்கு கருட வாகன புறப்பாடு நடைபெற்றது. முன்னதாக கோயில் வளாகத்தில் பிரதான கலசங்களுடன் நவகலசங்களை மேடை மீது பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். தனி மேடையில் உற்சவர் ஸ்ரீ நர்த்தன கிருஷ்ணரை பட்டாடை கட்டி ஆபரணங்களுடன் கிரீடம் அணிவித்து அலங்காரம் செய்து நிறுத்தியிருந்தனர். அழகாக காட்சி தந்த ஸ்ரீ கிருஷ்ணருக்கு மங்களவாத்தியங்கள் முழங்க ஏக தீபத்துடன் கும்பதீபமும் மகாமங்கல ஆரத்தியோடு கற்பூரமும் காண்பித்தனர். பொதுஜன சேவை நடைபெற்றதும் உற்சவரை கருட வாகனத்தின் மேல் எழுந்தருளச் செய்தனர். பிரிய பக்தன் மீது நின்றபடி காட்சி தந்த சுவாமிக்கு ஆரத்தி காட்டியதும் திருவீதி புறப்பாடு துவங்கியது. நகரின் முக்கிய வீதிகள் வழியாக மங்களவாத்தியங்கள் முன்னே செல்ல பவனி வந்த உற்சவரை பக்தர்கள் பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் ஆடி மாத வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு சுமங்கலி பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த சிவாலயத்தில் திருக்கல்யாண மண்டப மேடையில் உற்சவர் அருள்மிகு பராசக்தி அம்பாளை எழுந்தருளச் செய்திருந்தனர். அம்பிகைக்கு புதுப்பட்டு சேலை கட்டி காசு மாலைகளோடு பதக்கங்களும் காதணிகளோடு கிரீடமும் அணிவித்து திருமாங்கல்யமும் பவித்திர மாலைகளோடு மலர் மாலைகளும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். அபயமும் வரதமும் காட்டியபடி நின்று அருள் புரிந்த ஸ்ரீ பராசக்தி அம்மன் முன்பு 350 பெண்கள் மங்கள பொருட்களுடன் பஞ்சமுக திருவிளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்து பூஜைகளை துவக்கினர். அர்ச்சகர் அஷ்டோத்திர நாமாவளிகளை கூறியபடி இருக்க அம்பிகைக்கும் அம்பிகையாக பாவித்த பஞ்சமுக திருவிளக்குகளுக்கும் பக்தியுடன் குங்குமத்தால் அர்ச்சனை நடைபெற்றது. ஆலய வளாகம் முழுவதும் அமர்ந்திருந்த பெண்கள் வாழ்வு வளம் பெற வேண்டி பஞ்சமுக தீபங்களுக்கு அர்ச்சனை செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். நிறைவாக அருள்மிகு பராசக்தி அம்மனுக்கு மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி யமனேஸ்வரத்தில் உள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் 32ஆம் ஆண்டு அஷ்டோத்திர ஸ்நபனாபிஷேகத்தை முன்னிட்டு உற்சவ மூர்த்திகளுக்கு சேஷவாகன பவனி நடைபெற்றது. எம்பெருமானின் அவதார சுதை சிற்பங்களுடன் கூடிய ராஜகோபுரம் அமைந்த ஆலயத்தில் ஸ்ரீ அலர்மேல் மங்கை ஸ்ரீ பத்மாவதி தாயார் சமேதராக உற்சவர் ஸ்ரீனிவாச பெருமாளை தங்கக்கவச அலங்காரத்துடன் மேடை மீது எழுந்தருளச் செய்து தூபம் காட்டி நட்சத்திர தீபம் கும்பதீபம் மற்றும் கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். பிறகு உற்சவ மூர்த்திகளுக்கு பட்டாடைகள் கட்டி பதக்க ஆபரணங்களோடு காசு மாலைகள் கிரீடங்கள் மலர் மாலைகள் அணிவித்து விசேஷமாக அலங்கரித்து தங்க சேஷ வாகனத்தில் கொலுவிருக்க செய்தனர். பரமபத கோலத்தில் உபயநாச்சியார்களோடு சேஷ வாகனத்தில் அமர்ந்து காட்சி தந்த சுவாமிக்கு பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு ஆலய உள் வளாகத்திலிருந்து பிரகாரங்களை சுற்றியபடி கோயிலின் வெளியே வந்தனர். ராஜகோபுரம் முன்பு தெய்வங்களுக்கு வையாளி சேவையும் நடத்தப்பட்டது. பின்னர் பொதுஜன சேவை நடைபெற்றதும் சங்கு சக்கர தண்டங்கள் நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல புறப்பாடு துவங்கியது. வழி நெடுகிலும் பக்தர்கள் உற்சவ மூர்த்திகளுக்கு கற்பூர ஆரத்தி காட்டி கண்ணார கண்டு வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சென்னை திருவொற்றியூரில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு வடிவுடையம்பாள் உடனுரை ஸ்ரீ தியாகராஜ சுவாமி கோயிலில் இன்று ஆடி மாத கிருத்திகை திருநட்சத்திரத்தை முன்னிட்டு நாயன்மார்களான மூர்த்தி நாயனாருக்கும் புகழ் சோழர் நாயனாருக்கும் குரு பூஜை விழா நடைபெற்றது. சிவாலய வளாகத்தில் எழுந்தருளியிருக்கும் நாயன்மார்களில் ஸ்ரீ மூர்த்தி நாயனாருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகத்தை துவக்கினர். நாயனாருக்கு பஞ்சாமிர்தம் தேன் பால் இளநீர் அபிஷேகப் பொடி சந்தனம் விபூதி பன்னீர் ஆகியவற்றை கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பிறகு மற்றொரு நாயன்மாரான புகழ் சோழருக்கு பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர்.
இதையடுத்து உபயதாரர்கள் மற்றும் பக்தர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் சிறப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுத்த மூர்த்தி நாயனாருக்கும் புகழ் சோழருக்கும் வில்வம் கொண்டு அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து தேங்காய் பழங்கள் நிவேதித்து தீபாரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதற்படை வீடான மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் 1008 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. தெய்வ சுதை சிற்பங்களோடு அழகாக காட்சி தரும் ராஜகோபுரம் அமைந்த முருகன் ஆலயத்தில் சிவாச்சாரியார்கள் பிரதான திருவிளக்கில் தீபம் ஏற்றி பூஜைகளை துவக்கினர். திருவாச்சி மண்டபத்தில் மங்களப் பொருட்களோடு பஞ்சமுக திருவிளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்திருந்த 1008 பெண்கள் முதலில் மஞ்சளால் விநாயகர் பிடித்து கணபதி பூஜை செய்தனர். பிறகு பஞ்சமுக திருவிளக்குகளுக்கு பக்தி ஸ்ரதையுடன் குங்குமத்தால் அர்ச்சனை செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். தொடர்ந்து திருவிளக்குகளுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து மந்திர உச்சாடனங்களுடன் சிவாச்சாரியார்கள் பிரதான திருவிளக்கிற்கு அர்ச்சனை செய்து பல்வேறு தீப ஆரத்திகள் சமர்ப்பித்தனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே இருக்கன்குடியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலில் ஆடி மாத கடைவெள்ளியை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து தரிசித்தனர். அதிகாலை கோயில் நடை திறக்கப்பட்டு வழக்கமான பூஜைகள் நடைபெற்றதும் உற்சவர் அருள்மிகு மாரியம்மனுக்கு பச்சை பட்டுடுத்தி சர்வாபரணங்களுடன் மலர் மாலைகளும் எலுமிச்சை மற்றும் பழமாலையும் அணிவித்து அலங்காரம் செய்து ஆலய வளாகத்தில் அமர்த்தியிருந்தனர். பிறகு அம்பிகையை ரிஷப வாகனத்தில் கொலுவிருக்கச் செய்து வீதி உலா புறப்பட்டனர். சூலமேந்திய தேவியாக ரிஷபத்தின் மீது அமர்ந்து ஊரின் பல்வேறு வீதிகள் வழியே அம்பிகை வலம் வர ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். மங்கள சின்னங்கள் திருக்குடைகள் முன்னே செல்ல ஊரை சுற்றி வலம் வந்து அருள்பாலித்த உற்சவர் அம்மனுக்கு கோயிலை அடைந்ததும் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பெண்கள் நவதானியங்களால் வளர்க்கப்பட்ட முளைப்பாரிகளையும் சுமந்து கொண்டு அம்மனை பின்தொடர்ந்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். சிவகங்கையில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு அன்னை வீரமா காளியம்மன் கோவில் பூச்சொரிதல் விழாவையொட்டி மூலவருக்கு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோயில் கருவறையில் அஷ்டபுஜ நாயகியாக அமர்ந்து அருள் புரியும் மூலவர் ஸ்ரீ வீரமா காளியம்மனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகத்தை துவக்கினர். ஆயுதங்கள் ஏந்தியபடி திருக்காட்சி தந்த தேவிக்கு மஞ்சள், தயிர், பால், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பிறகு அருள்மிகு வீரமா காளியம்மனுக்கு மஞ்சள் பட்டு சேலை கட்டி வெள்ளி தீஜ்வாலை கிரீடமும் ஹாரத்துடன் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். சூலமேந்தியபடி காட்சி தந்த அம்பிகைக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் அருள்மிகு வீரமா காளியம்மனை மனமுருக வேண்டி தரிசித்தனர். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே பூவனூரில் அமைந்திருக்கும் இறைவன் இறைவியுடன் சதுரங்க ஆட்டத்தில் வெற்றி பெற்ற ஸ்தலமாக விளங்கும் அருள்மிகு சதுரங்க வல்லபநாதர் கோயிலில் குடிகொண்டு அருள் புரியும் ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி அம்மனுக்கு ஆடி மாத வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு மகாச்சண்டி ஹோமம் வளர்த்து விசேஷ பூஜைகள் நடத்தப்பட்டன. 7 கலசங்களும் 5 நிலைகளும் கொண்ட ராஜகோபுரத்துடன் கூடிய சிவாலயத்தில் ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க மேடை மீது நவகலசங்களை பிரதிஷ்டை செய்து பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட மகாகுண்டத்தில் அக்னி வார்த்து ஹோம பூஜைகளை துவக்கினர். மந்திரங்கள் ஓதியபடி குண்டத்தில் மூலிகைப் பொருட்களை சேர்ப்பித்து மகாச்சண்டி ஹோமம் வளர்க்கப்பட்டது. தனி சன்னதியில் வீற்றிருக்கும் அருள்மிகு சாமுண்டீஸ்வரி அம்மனுக்கு புதுப்பட்டு சேலை கட்டி தங்க கவசத்துடன் தீஜ்வாலை கிரீடம் அணிவித்து அலங்காரம் செய்தனர். வலது திருக்கரத்தில் கமலத்தை ஏந்தி வரதகஸ்தம் காட்டியபடி அருள்மிகு சாமுண்டீஸ்வரி அம்மன் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதனிடையே மந்திர உச்சாடனங்களுடன் குண்டத்தில் நெய்யுடன் பலவித மூலிகைப் பொருட்கள், பழங்கள், பட்டுச்சேலைகள் ஆகியவற்றை சேர்ப்பித்து மகா பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க குண்டம் மற்றும் கலசங்களுக்கு ஆரத்திகள் காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல பிரதான கலசத்தை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். தொடர்ந்து அருள்மிகு சாமுண்டீஸ்வரி அம்மனுக்கு நவக்கலச அபிஷேகம் நடத்தி தீபம் சமர்ப்பித்தனர். புதுச்சேரியில் உள்ள அருள்மிகு பொறையாத்தம்மன் கோவில் வருடாபிஷேகத்தை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக அருள்மிகு நாகமுத்து அம்மன் கோவிலிலிருந்து நாதஸ்வர மேளதாளங்கள், பம்பைகள், காவல் தெய்வம் முன்னே செல்ல காப்புக்கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் பால்குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். ஊரின் பல்வேறு வீதிகள் வழியாக வந்த பக்தர்கள் நிறைவாக அருள்மிகு பொறையாத்தம்மன் கோயிலை அடைந்தனர். அங்கு கருவறையில் ஆயுதங்கள் ஏந்திய தேவியாக அமர்ந்து அருள் புரியும் மூலவருக்கு பக்தர்கள் பாலாபிஷேகம் செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர்.
திருச்சி மாவட்டம் அரியமங்கலம் காட்டூர் பாப்பாக்குறிச்சி பகுதியில் இருக்கும் அருள்மிகு பவானி மாரியம்மன் கோவிலில் ஆடித் திருவிழாவையொட்டி மூலவர் சிறப்பு அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். கோயிலில் ஏராளமான பக்தர்கள் குழுமி இருக்க மூலவர் அருள்மிகு பவானி மாரியம்மனுக்கு திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றி பல வண்ண நறுமண மலர் மாலைகள் கொண்டு புஷ்ப அலங்காரம் செய்திருந்தனர். கிரீடமணிந்து சூலத்துடன் காட்சி கொடுத்த தேவிக்கும் புஷ்ப அலங்காரத்தில் அருள் புரிந்த உற்சவர் அம்மனுக்கும் நாமார்ச்சனை செய்து தீபம் காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அருள்மிகு பவானி மாரியம்மனை பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். நிறைவாக பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்களும் வழங்கப்பட்டது. ஆடி மாத கடை வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறையில் உள்ள அருள்மிகு சங்கமேஸ்வரர் திருக்கோயிலில் ஏராளமான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோயிலின் மேடை மீது உற்சவர் அருள்மிகு வேதநாயகி அம்பாளை சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். நீலக்கரை வைத்த சிகப்பு பட்டுச் சேலையால் மடிசார் கட்டிக்கொண்டு பதக்கங்களோடு ஆபரணங்களும் மலர் மாலை பிரபையும் கொண்டு அம்பிகை விசேஷ அலங்காரத்தில் அருள் புரிய அர்ச்சகர் மந்திரங்கள் போத மங்கள பொருட்களோடு திருவிளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்திருந்த பெண்கள் முதலில் சங்கல்பம் செய்து கொண்டனர். பிறகு திருவிளக்குகளில் தீபங்கள் ஏற்றியதும் கணபதி பூஜை செய்தனர். தொடர்ந்து அம்மனாக பாவித்த திருவிளக்குகளுக்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. கோவை கொடிசியா வளாகத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ திருப்பதி வெங்கடாஜலபதி கோவிலில் மூலவருக்கு ஆடி மாத கடைசி சனிக்கிழமையை முன்னிட்டு விசேஷ அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோயில் மூலவரான ஸ்ரீ வெங்கடாஜலபதிக்கு மஞ்சள் ஆடை கட்டி தங்க கவசங்களுடன் கிரீடமும் காதணிகளோடு திருமார்பில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் பதக்கமும் வைத்து அலங்காரம் செய்திருந்தனர். சங்குச்சக்கரதாரி பக்தர்களை தன் திருவடிகளை பற்றுமாறு கூறும் கோலத்தில் புன்னகை தவழும் திருமுகத்தோடு நின்று அருள்பாலித்தார். ஏராளமான பக்தர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் சுவாமிக்கு நாமார்ச்சனையோடு ஆரத்தி காட்டப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அடுத்த ஒருவந்தூரில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு பிடாரி செல்லாண்டி அம்மன் கோவிலில் ஆடித் திருவிழாவை முன்னிட்டு 5008 பேர் பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். முன்னதாக ஒருவந்தூர் காவிரி ஆற்றங்கரையிலிருந்து பால் குடங்களையும் தீர்த்த குடங்களையும் சுமந்து கொண்டு காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் ஊர்வலம் புறப்பட்டனர். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை 5000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் நகரின் பல்வேறு வீதிகள் வழியே ஊர்வலமாக சென்றனர். பிறகு கோயிலை அடைந்து மூலவர் அருள்மிகு பிடாரி செல்லாண்டி அம்மனுக்கு பால் குடங்களையும் தீர்த்த குடங்களையும் சமர்ப்பித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். காஞ்சிபுரத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு படவேட்டம்மன் கோயிலில் மூலவர் சிறப்பு அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். அதிகாலை கோயில் நடை திறக்கப்பட்டு மூலவருக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. பிறகு அம்மன் திருவுருவ சிலைக்கும் சிரசிற்கும் மஞ்சள் காப்பு சாற்றி பட்டு வஸ்திரங்கள் கட்டி ஆபரணங்களுடன் மலர்ச்சரங்களும் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி தந்த அருள்மிகு படவேட்டம்மனுக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து நாமார்ச்சனையோடு தீபம் சமர்ப்பிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அருகே அமைந்திருக்கும் பழமை வாய்ந்த அருள்மிகு கங்கையம்மன் கோவிலில் ஆடித் திருவிழா வைபவமாக நடைபெற்று வருகிறது. இதையொட்டி கோயில் கருவறையை 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ரூபாய் நோட்டுகளை கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். சுதை சிற்ப அம்மன் விசேஷ அலங்காரத்தில் காட்சி தர அம்மன் சிரசிற்கு ரத்தன அங்கி அணிவித்து திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றி முத்துக்கள் கொண்டு விசேஷ சிகை அலங்காரம் செய்திருந்தனர். கணநாதனும் முருகப்பெருமானும் இருபுறம் அமர்ந்து காவல் காக்க சிம்மம் நித்தமும் தரிசித்தபடி இருக்க ரூபாய் நோட்டுகள் நடுவே அழகாக காட்சி கொடுத்த அருள்மிகு கங்கையம்மனுக்கு நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து தீபம் காட்டப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் அருகே பொலம்பாக்கம் கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு செல்லியம்மன் கோயிலில் விவசாயம் செழிக்கவும் உலக நலன் வேண்டியும் விசேஷ பூஜைகளோடு உற்சவர் அம்மனுக்கு தேரோட்டம் நடைபெற்றது. முன்னதாக ஊர் பொதுமக்கள் கோயில் முன்பு ஊரணி பொங்கல் படையலிட்டு காமாட்சி திருவிளக்குகள் வைத்து மாவிளக்குகள் ஏற்றி தேங்காய் பழங்கள் நிவேதித்து அருள்மிகு செல்லி அம்மனுக்கு சமர்ப்பித்தனர். பிறகு மங்கள வாத்தியங்களுடன் பல்வேறு சீர்வரிசை பொருட்களை ஏந்தியபடி ஊரை சுற்றி வலம் வந்து தாய் வீட்டு சீர்வரிசையை அம்மனுக்கு சமர்ப்பித்தனர். இதையடுத்து தேரோட்டம் துவங்கியது. வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் சூலமேந்திய தேவியாக அருள்மிகு செல்லியம்மன் விசேஷ அலங்காரத்தோடு அமர்ந்து திருக்காட்சி தந்தருள பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க ஊரின் பல்வேறு வீதிகள் வழியே தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது.
பிறகு கோயில் முன்பு தேரை நிறுத்தி விசேஷ பூஜைகள் நடத்தப்பட்டன. பின்னர் பெண்கள் தேரில் எழுந்தருளிய அம்மனுக்கு மாவிளக்கு தீபங்கள் ஏற்றி கற்பூர ஆரத்தி காட்டி வழிபட்டனர். நிறைவாக எண்ணற்ற பக்தர்கள் தரிசிக்க அம்மனுக்கு மகா ஆரத்தி காண்பித்தனர். வேலூர் கோட்டையில் உள்ள அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் ஆதித்தம்பதிகள் ஆடி மாத கடைவள்ளியை முன்னிட்டு சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தர ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசித்தனர். அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் ஆலயத்திற்கு வருகை தந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து தெய்வங்களை தரிசித்தனர். தனி சன்னதியில் நின்ற திருமேனியோடு அருள் புரியும் மூலவர் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி அம்மனுக்கு வெள்ளிப்பாத கவசங்கள் அணிவித்து பச்சை பட்டாடை கட்டி திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றி சாயக்கொண்டை கிரீடம் அணிவித்து விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். கையில் கோலக்கிடி ஏந்தியபடி அபயமும் வரதமும் காட்டியவாறு அருள் புரிந்த ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரிக்கு நாமார்ச்சனையோடு தீபம் காட்டப்பட்டது. கோயில் மூலவரான அருள்மிகு ஜலகண்டேஸ்வரருக்கும் பட்டு வஸ்திரம் கட்டி வெள்ளி நாகப்படிகை நிறுத்தி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்திருந்தனர். அழகாக காட்சி தந்த சுவாமிக்கும் தீபம் காட்டப்பட்டது. ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவரை வணங்கி வழிபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த வெங்கடசமுத்திரம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு கங்கையம்மன் கோவில் தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக மூலவர் அருள்மிகு கங்கையம்மனுக்கு பச்சை கரை வைத்த மஞ்சள் பட்டு சேலை கட்டி வெண்கற்கள் பதித்த ஆபரணங்களோடு கிரீடமும் மலர் மாலை பிரபையும் நிறுத்தி 32 திருக்கரங்களில் ஆயுதங்கள் ஏந்திய ஸ்ரீ மகிஷாசுரமர்தினியாக அலங்கரித்து இருந்தனர். பிறகு உற்சவரை 50 அடி உயரம் கொண்ட திருத்தேரில் கொலுவிருக்கச் செய்ததும் தாரை தப்பட்டைகள் முன்னே செல்ல தேரோட்டம் துவங்கியது. சர்வலங்காரத்துடன் தேரில் அமர்ந்தவாறு பவனி வந்த அருள்மிகு கங்கையம்மனை வழிநெடுகிலும் ஏராளமான பக்தர்கள் தரிசித்து தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி மனமுருக வேண்டி வழிபட்டனர். திண்டுக்கல்லில் மலைக்கோட்டை அருகே உள்ள அருள்மிகு சனி பகவான் திருக்கோயிலில் மூலவருக்கும் உற்சவருக்கும் விசேஷ அலங்காரத்துடன் ஆராதனைகள் நடைபெற்றன. கோயில் வளாகத்தில் தாமரை பீடத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ சனி பகவானை கொலுவிருக்கச் செய்திருந்தனர். மந்தனுக்கு கருப்பு பட்டு வஸ்திரம் கட்டி ஆபரணங்களுடன் கிரீடமும் எலுமிச்சை மாலையோடு மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். தாமரை பீடத்தின் மேல் யோக நிலையில் அமர்ந்தபடி ஸ்ரீ சனி பகவான் திருக்காட்சி தந்தருளினார். ஏராளமான பக்தர்கள் ஆலயத்திற்கு வருகை தந்து சங்கல்பம் செய்து கொண்டதும் உற்சவருக்கு திருநாமங்கள் கூறி மலர்களால் அர்ச்சனை செய்து தீபம் காட்டப்பட்டது. கோயில் கருவறையில் நின்றபடி அருள் புரியும் மந்தனுக்கு கருப்பு பட்டாடை கட்டி பலவித ஆபரணங்களோடு கிரீடமும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். திரளான பக்தர்கள் தரிசிக்க மூலவர் ஸ்ரீ சனி பகவானுக்கும் ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் ஆடி கிருத்திகை திருவிழா. திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் பட்டு வஸ்திரங்களை சமர்ப்பித்த அறங்காவலர் குழு தலைவர். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோயிலில் கிருஷ்ண ஜெயந்தி மகோத்சவம் சிறப்பாக நடைபெற்ற திருமஞ்சனம் மற்றும் ஆஸ்தானம். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயத்தில் ஆடி கடைவள்ளி பூஜைகள் விமர்சையாக நடைபெற்ற லக்ஷ்மி பூஜை. தஞ்சை புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் ஆவணி திருவிழா கொடியேற்றத்துடன் துவக்கம். ஆடி மாத கடைவெள்ளியை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜை. ஆயிரக்கணக்கான பெண்கள் பங்கேற்று வழிபாடு. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.